தமிழகத்தில் நாளுக்கு நாள் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சென்னை போன்ற இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேலாக அவ்வப்போது மழை பொழிவு பதிவாகிட்டு வருது. இனி வரும் நாட்களிலும் மழை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு அதி கனமழைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் மழை வந்தா என்ன ஆகிறது? தாழ்வான பகுதியெல்லாம் கடுமையாக தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். வரும் நாட்களிலும் சென்னை போன்ற நகரங்கள்ல நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதிகளெலாம் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். சென்னை மற்றும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் என நிறைய மாவட்டங்கள் நம்ம பட்டியலிட போகிறோம். நண்பர்களே, தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. மழை வாய்ப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. சாதாரண மிதமான மழை, கனமழை இல்லை, மிக கனமழையாக இருக்கும். ஓரிடங்களில் அதி கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப கடுமையான மழை இருக்குங்கிற தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் நிறைய பேர் கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மழை தேதிகள் எந்தெந்த தேதியில மழை வரும்னு தெரியாம போயிடும். அப்புறம் மழையில மாட்டிப்பீங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்க உஷாராக இருந்தா போதுமானதாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். புரட்டாசியில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில கனமழையும் ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் பதிவாக போகுது. மிக கனமழையும் வெளுத்து வாங்கும். ஆகவே புரட்டாசி தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள், வெறும் 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 25-26 மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது. தென் மாவட்டத்தில் சில இடத்தை தவிர்த்து மற்ற இடங்கள் நல்ல ஒரு மழை கிடைக்க போகுது. சரி, எங்கெல்லாம் மிக கனமழை வரும், எங்கெல்லாம் நமக்கு கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த புரட்டாசி முடிந்து அடுத்து ஐப்பசி மற்றும் கார்த்திகையில அதி கனமழை மற்றும் அதீத கனமழையும் வெளுத்து வாங்கும். ஏன்னா இந்த ஐப்பசி மற்றும் கார்த்திகை வர்றதுக்கு முன்னாடியே இந்த புரட்டாசியில நமக்கு கடுமையான மழை பதிவாகி போதுமான அளவுக்கு மழை நமக்கு பதிவாகிரும். அதனால எங்களுக்கு அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர்ல மழை வேண்டாம், அடுத்த வருஷம் மழை வந்தா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த செப்டம்பர்லேயே நமக்கு நிறைய மாவட்டத்துல அதிக மழை பொழிவு பதிவாகிட்டு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக கடுமையான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காத்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மற்றும் கார்த்திகையில நமக்கு அதி கனமழை மற்றும் அதீத கனமழையானது தமிழ்நாட்டில் கண்டிப்பா பதிவாகும். தமிழகத்தில் இன்று முதல் கனமழையாக தொடங்கி பின்னர் மிக கனமழையாக வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கனமழையாக தாங்க இருக்கும். நாளையிலிருந்து உங்களுக்கு மிக கனமழையாக பதிவாக ஆரம்பிச்சிடும். கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க, உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள்னு நிறைய பகுதிகள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனால உச்சகட்ட எச்சரிக்கை. இந்த மிக கனமழைன்னு சொன்னோம் இல்லையா, அது எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசுவோம். உச்சகட்ட எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் சென்னைங்க, வட சென்னை மற்றும் தென் சென்னை 2 பகுதிகளிலும் கடுமையாக கனமுதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, பொன்னேரி, அதை தொடர்ந்து நிறைய இடங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது வெளுத்து வாங்க போகுது. காஞ்சிபுரத்தில் எல்லா இடங்களுக்குமே நீங்க மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்கள் சொல்லலாம். பல பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதைத் தொடர்ந்து மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக கனமழையானது தீவிரமடைய போகுது. வேலூர் மாவட்டம், காட்பாடி, குடியாத்தம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் வேலூர் மாவட்டத்திலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். மிக கனமழை உண்டு. ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும். பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை, இடி மின்னல் கடுமையாக இருக்கும். ராணிப்பேட்டை முழுவதுமாக பலத்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு, மாவட்டம் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது. அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் கூடுதல் மழையும் மற்ற இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சேத்பட்டு, வந்தவாசி, போலூர், இங்கெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி எல்லாமே நமக்கு நல்ல மழை கிடைக்கும். மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை, இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருக்கும். மழை வாய்ப்புகளும் அடுத்த 4-5 நாட்களுக்கு எதிர்பாருங்க. நல்ல ஒரு வானம் ஓரளவு மேகமூட்டமும் நமக்கு
சட்டென்று நமக்கு வந்து வானிலை பொறுத்தவரை அதிகமாக மாற இருக்கிறது. வருகிற செப்டம்பர் 24 வரை தொடர் கனமழை விடாமல் கொட்டி தீர்க்க போகுது. செப்டம்பர் 24 வரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரை விடாமல் கொட்டி தீர்க்க போகுது நண்பர்களே. 9 மாவட்டங்கள் தான் அறிவிச்சிருக்கோம். அப்போ மற்ற மாவட்டங்களில் கனமழையெல்லாம் இருக்காது அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. மற்ற மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி என பல்வேறு பகுதிகளிலும் கனமழை விடாமல் நமக்கு வந்து பதிவாக போகிறது. அதனால எல்லா இடங்களுமே நமக்கு மழை உண்டு. டெல்டா, தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். தருமபுரியிலும் நீங்கள் மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழை வரைக்கும் பதிவாகும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை வரைக்கும் கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக பதிவாகும். ஆகவே தென் மாவட்ட பகுதிகளிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே பதிவாக போகிறது. அதனால் மிதமானதிலிருந்து கனமழை வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னல் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் பலத்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். தென் மாவட்ட பகுதிகள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட அநேக இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியாது. யாராலேயும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகளும் சொல்ல முடியாது. இது ஏதோ தற்செயலாக வரக்கூடிய மழையும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இது ஏதோ தற்செயலாக வரக்கூடிய மழை இல்லை. நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம அறிவிப்புகளில் அறிவிச்சிருந்தோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும்னு. அதே போல தான் இப்போவும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. அதனால் வெளியே போகும்போது தயவு செஞ்சு கொடை எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. கொடை எடுத்துகிட்டு போங்க. கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு சீரான ஒரு மழை பொழிவாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அது 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கும். நாள் முழுவதும் கனமழையெல்லாம் வரப்போகுது. காலையில் மழை ஆரம்பித்து இரவு வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகிறது. காலை முதல் இரவு வரைக்கும் மழை தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது. கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். மழை எங்கெல்லாம் பெய்யாமல் ரொம்ப குறைவாக இருந்துச்சோ அந்த பகுதி எல்லாம் நமக்கு இந்த வாட்டி மழை அதிகமாக கிடைக்க போகுது. எங்கள் ஊரில் மழையே வரலங்க, வெயில் மட்டும்தாங்க அடிக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லேயுமே வந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வரும் நாட்களில் மழை பற்றின தகவலையும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்.